சொல்லுங்க வாங்க. ஹாய் फ्रेंड्स என்ன பண்ணாங்க? வாங்க சாப்பிடுங்க. ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பொறுத்து கட்ட. இது என்னடா? பாருங்க பாருங்க. ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாய் फ्रेंड्स எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆமாங்க, நாங்கள் சேப்பக்கிழங்கு ரோஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு சேப்பக்கிழங்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ தான் அதனுடைய வளவளப்பு தன்மை இல்லாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ரவுண்டு சர்க்கிளில் வந்து கட் பண்ணிக்க வச்சுக்கிறணும். உப்பு, மிளகாத்தூள் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் கழித்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்தோம்னா கரெக்டாக சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு நமக்கு ரெடி ஆகிடும். இந்த வெஜ் புலாவுக்காக தான் இது சைடிஷாக ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பசங்க வந்துட்டு இது என்னென்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து சொல்லிக்கிட்டு இருந்தேன். இதனுடைய வளவளப்பு தன்மை போகிறதுக்கு வந்து தண்ணி ஃபஸ்ட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, வேக வைக்கும் போதே கல் உப்பு சேர்த்து வேக வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அந்த வளவளப்பு தன்மை இருக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டிங்கன்னா பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வளவளப்பு தன்மை இருக்காது. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.